நான் வச்சு விடலாமா? என்ன தம்பி வச்சு விடலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அவ உங்க பொண்டாட்டி ஆக போறவ, உங்களுக்கு இல்லாத உரிமையா? காயத்ரி, முதல்ல தம்பி கையால பூ வச்சுக்கோ. எந்த பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும்? தம்பி போங்க, போய் பூ வச்சு விடுங்க போங்க. சரிங்க. பாத்து. தம்பி ஒரு நிமிஷம். கண்ணம்மா என்ன பேசுறீங்க? காயத்ரிக்கு அவர் ஆசையா பூ வச்சு விட வராரு, நீ ஏன் இப்ப தடுக்கிற? நீ கொஞ்சம் சும்மா இரு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. பூவும் பொட்டும் வைக்கிறதுங்கிறது நிச்சயதார்த்தத்துல பண்ற விஷயம். அத சம்பிரதாயப்படி முடிச்சிட்டு தான் கட்டிக்க போற பொண்ணு தலையில நீங்க பூவே வைக்கணும். அதுதான் தம்பி ஐதீகம். என்ன புது ஐதீகமா இருக்கு? புது ஐதீகம் எல்லாம் இல்ல, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எது எனக்கே தெரியாத ஐதீகமா? அன்னபூரணி, அதானே எங்க கூப்பிடாம இருக்கீங்களேன்னு பார்த்தேன், கூப்பிட்டுட்டீங்க. என்னங்க நீ? பெரியவங்க சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதுலயும் கண்ணம்மா சொன்னா அதுல நிச்சயம் உண்மை இருக்கும். நீ இத பெருசுபடுத்திட்டு இருக்காத. நீங்க சொன்ன மறுப்பே கிடையாதா நீ? வாட் நெக்ஸ்ட்? பாட்டி சொன்னா சரியாதான் இருக்கும். காயத்ரி, இந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த பூவை வச்சுக்கிட்டு வா, நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். மேடம், நீங்க இதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்கல்ல? அதனால என்ன, தாராளமா போயிட்டு வாங்க. முடியாது முடியாது முடியாது. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்காம கட்டாயப்படுத்துறீங்க. பணம் வாங்கிட்டு ஒரேடியா அவன் போயிட்டான், இனிமே அவன் உன் வாழ்க்கையில வரமாட்டான்னு சொன்னீங்களே, அதை கேட்டு தானே நான் சந்தோஷப்பட்டேன். இப்ப மறுபடியும் வந்து நிக்கிறானே, நான் என்ன பண்ணட்டும்? ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பார்க்கும் போதெல்லாம் செத்து செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரேடியா நான் செத்தே போயிடுவேன். ஐயோ, என்ன வார்த்தை பேசுற தாயி? இந்த வார்த்தை நீ சொல்லலாமா? உன் வாயில இந்த வார்த்தையை கேக்குதா? ஊர்ல இருக்க சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து கஷ்டப்படுறமா நாங்க? இன்னொரு தடவை நீ இந்த வார்த்தையை பேசக்கூடாது. இல்லம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது தாயி. அழாத. அம்மாடி, வாழ்க்கைனா ஏத்த இறக்கெல்லாம் இருக்குதானே செய்யும். யார் வாழ்க்கையில பிரச்சனை இல்லடா. பிரச்சனை வந்தா செத்து போறதுதான் தீர்வுனா ஊர்ல ஒரு பையன் உசுரோடு இருக்க மாட்டான். இங்க பாரு, என்ன நடந்தாலும் சமாளிக்கணும். அதுதான்டா புத்திசாலித்தனம். ஒத்த புள்ளைய வளர்த்து உன் உசுர பலி கொடுக்க வாடா உன்னை இங்க கூட்டிட்டு வந்த. என்ன வார்த்தை பேசுறடா நீ? இங்க பாரு தாயி, நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? பூவை வச்சுக்கிட்டு புடவைய கட்டு. என்னமா பேசுறீங்க? மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நான் சொல்றத முதல்ல கேளு. நீ இப்ப முடியாதுன்னு சொன்னா ஆதிசங்கரி அண்ணி என்ன நினைப்பாங்க?
நீ லவ் பண்ற பையனை நீ தானே அவங்க கிட்ட சொன்ன. இப்ப அந்த பையன் திரும்பி வந்ததும் நீ முடியாது ஏத்துக்க மாட்டேன்னா உன் மேல சந்தேகம் வந்துடாதா? இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், தேவையில்லாம அடுத்த பிரச்சனையில போய் முடியும்டா. இங்க பாரு தாய், நீ நல்ல விதமா செழியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் தாயி. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க கூடாது தாயி. என்னால இது பண்ண முடியாதும்மா. இங்க பாரு, நான் குடுக்கற பூவுன்னு நினைச்சுக்கோ. புடவைய கடமைக்கு கட்டிட்டு வந்து நெல்லு. இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியட்டும். இல்லம்மா, என்னால முடியாது. அவன் வாங்கி கொடுத்த புடவையை கட்டினா உடம்புல கம்பிளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கும்மா. அது மட்டும் இல்லாம அந்த புடவை நான் கட்டிட்டு வந்தா செழியன் என்னம்மா நினைப்பாரு? உண்மையிலே நான் அவனை லவ் பண்றேன்னு தானம்மா நினைப்பாரு. அவரு மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்னால முடியாதும்மா. அம்மாடி, என் தாய் இப்படி அடம் பிடிக்கிற, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. ஒண்ணு பண்றேன், அவன் கொடுத்த இந்த பூவை வச்சுக்கிட்டு செழியன் எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாருல, அத கட்டிட்டு வரேன். என்ன தாயி நீ பேசுறது? ஏன் இந்த புடவையை கட்டலன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்கிட்ட பதில் இருக்கு. நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா இந்த புடவையை மட்டும் நான் கட்ட மாட்டேன். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கோவம் வரதாண்டா செய்யுது. ஆனா அதுக்காக ஆத்திரமே பட்டுட்டு இருந்தா ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்ய முடியாதுடா. என் கண்ணு முன்னாடியே என் காயத்ரிக்கு பூவையும் புடவையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறான். வாங்கிட்டு வந்ததும் இல்லாம பூவை எல்லாரும் முன்னாடியும் காயத்ரி தலையிலேயே வச்சு விட போறான்.